ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி என்ன பார்த்துடலாங்களா? முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு பெரட்டல் மாதிரி கிராமத்து ஸ்டைலில் பண்ணலான் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வாசல் கழிச்சு விட்டு கோலம் போட்டுடலாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, அதுக்குரியதை நம்ம பண்ணிடலாங்க. இன்றைக்கி ஆடி 3வது வெள்ளிக்கிழமைங்க. அம்மனுக்கு உகந்த நாள். இந்த நாளில் வந்துங்க எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ நம் பகவானை என்றென்றைக்கும் பிரார்த்திக்கிறேங்க. எல்லா நாளும் நம்ம கடவுளுக்காக ஒரு நிமிடம் ஒதுக்கணுங்க. அவரை கும்பிட்றதுக்கு என்றைக்குமே மறக்கூடாது. என்ன பிரச்சனை இருந்தாலும் பகவான்கிட்ட நம்ம ஒப்படைச்சிடணுங்க. சின்னவேலி பார்வையிலே சிங்கார வதனம் கண்டேனையா, சித்தமெல்லாம் மயங்கி நான் நின்றேனையா, நன்மை பழ அடைந்தேனையா, நான் நகர மனமில்லாமல் நின்றேனையா, பன்மொழிகளில் உன்னை பாட வேண்டுமே, பலரும் உன்னை அறிய செய்ய வேண்டுமே, பசுமை நிறைந்த வார்த்தைகளாலே நான் பாக்கியம் பெற வேண்டுமே ஐயா, யோகி ராமா உன்னை நான் சரணடைவேனே, நின்னையே கதி என்று நான் இருக்கிறேனே, நின்னையே பாதம் சரணடைவேனே, யோகி ராமா சுரதகுமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா, நீ யோகி ராமா சுரதகுமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா. பகவான் பற்றி பகவான் பாதம் பற்றி நலமடைவோம், மலைவடு வளமடைவோம் மக்களே. அண்ணாமலை திருவண்ணாமலை சென்று வருகையிலே ஆனந்தம் ஒன்று கண்டேன் ஐயா, யோகியார் ஆசிரமம் அதுவே ஐயா, யோகம் பழ கூடும் அதை கண்டால் ஐயா, எழில்மிகு நந்தவனம் கண்டேன் ஐயா, ஏற்றம் மிகு யோகியார் தரிசனம் கண்டேன் ஐயா. திருவண்ணாமலை யார் போயிட்டு வந்தாலும் கண்டிப்பாக கிரிவலம் போயிட்டு பக்கத்துலேயே ரமணர் ஆசிரமம் இருக்குதுங்க, அதுக்கு பக்கத்துலேயே யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம் இருக்குது. அவசியம் எல்லோரும் போயிட்டு வாங்க. எல்லோரும் நம்ம தியான கூடங்க, நம்ம வீட்டில் இந்நேரம் ஏதோ ஒரு பிரச்சனைகள்லையும் கஷ்டங்கள்லையும் நம்ம இருப்போம். அதுக்காக தாங்க நம்ம கோயிலுக்கு ஒரு முறையாவது போகணும், வாரத்தில் ஒரு முறை போயிட்டு வாங்கன்னு சொல்கிறது. கண்டிப்பாக திருவண்ணாமலை போனீங்கன்னா போயிட்டு வாங்க. இறைவனுக்கு விளக்கு பற்ற வச்சுங்க, சாமி கும்பிட்டு நம்ம வேலையை பார்க்கலாங்க. பகவானுக்கு விளக்கு பற்ற வச்சுங்க, என்ன சமையல் பண்ணிடலான்னு பார்த்துடலாங்க. ஒரு வாணலி வச்சுட்டுங்க, அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. வாணலி சூடானோன்னா ஆயில் விட்டுக்கலாங்க. காயெல்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சுட்டேங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் 4 பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாங்க. முழுசாகவும் போடலாம், இல்லை தட்டி லைட்டாக தட்டியும் போட்டுக்கலாங்க. போட்டு வரமிளகா 4 போட்டுக்கிறேங்க. போட்டு பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. நல்லா வணங்கணுன்னு சோம்பு கொஞ்சம் போட்டிருக்குறேங்க, ஒரு 1/2 ஸ்பூனு. வெங்காயம் போட்டுக்கலாங்க, நல்லா வணக்கி விட்ருங்க. நேராகிடுச்சுங்க, அதான் ஸ்பீடாக பண்ணிகிட்ருக்கேங்க. டிஃபனுக்கு வேறு வந்துடுவாருங்களா. வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டுங்க, தக்காளி 4 கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதையும் போட்டு நம்ம வணக்கலாங்க. கழுவிக்கோணுங்க, எல்லாமே கழுவி நான் ரெடி பண்ணிட்டு தான் வெங்காயம் முதல் கொண்டு கழுவிடணுங்க. தக்காளியை 4 கட் பண்ணி போட்டேங்க, நல்லா வணங்கட்டுங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு. சாம்பார் தூளுங்க, பருப்பே இல்லாமல் சாம்பார் தூள்.
சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க. எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. வீட்டிலையே அரைச்ச சாம்பார் தூளுங்க. அது போட்டால் ரொம்ப நல்லது. கடை சாம்பார் வாங்குங்க, பட் வீட்டு சாம்பார் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே. அது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி இல்லைங்களா. நல்லா வணங்கட்டுங்க தக்காளி. நீங்கள் மிளகாய் போடுறேன்னா போடலாம், இல்லை பச்சை மிளகா கூட போட்டுக்கலாங்க. இல்லை மிளகாய் எனக்கு வேண்டாம், மிளகாத்தூள் போடுறீனாலும் போட்டுக்கலாங்க. ஆனால் இது ஒரு எங்கள் பாட்டி வந்து சொல்லி கொடுத்ததுங்க, அதனால நான் இந்த முறையில் பண்ணுறேங்க. மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம்தாங்க எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, தக்காளியிலேயே தண்ணி விடுது. கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்காய் ஒன்றுங்க, உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்குங்க. அப்படியே பெரட்டின மாதிரி செஞ்சிடலாங்க. பருப்பெல்லாம் போட வேண்டியது இல்லைங்க. நல்லா வணக்கி விட்டுட்டுங்க. சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறாங்க. நீங்கள் சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. நல்லா அரைச்சிட்டு வெங்காயமும் தக்காளியும், ஒரு தக்காளியும் அரைச்சிட்டு வந்தாங்க, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஒரே ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாங்க. காய் வேகிறதுக்காக நீங்கள் அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. காய் வேகட்டுங்க. நல்லா தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிடுங்க, போதும். காய் வெந்த பிறகு தேங்காய் அரைச்சி அந்த மிக்சியில் இருக்கிற அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை ஊற்றிடலாங்க. போதுங்க. நம்ம காரத்துக்கு தான் வந்து இது போட்டோம் இல்லைங்களா, பெருங்காயத்தூள் வேணுன்னா போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் போட்டிருக்குறேங்க. சாம்பார் தூள்லேயே பெருங்காயத்தூள் இருக்குங்க, அதனால போட்டிருக்குறேங்க. தேங்காய் அரைச்சி கொஞ்சம் ஊற்றிடுங்க, அவ்வளோதாங்க. நல்லா கலக்கி விட்ருங்க. குழம்பு வேகட்டுங்க. அதுக்குள்ளே ரசத்தை தாளிச்சிடலாங்க. புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம தாளிச்சிடலாங்க. இன்றைக்கி ரசப்பொடி போட்டு தான் பண்ணுறேங்க, பேச்சுலர் ரசம் மாதிரி. ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் 1 ஸ்பூன் விட்டுட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வணங்கின பிறகுங்க நல்லா பொரியணுங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அதோடு நம்ம கருவேப்பிலையும் மிளகாயும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் வரமிளகாயும் பொரியறதுக்குள்ளே குழம்பையும் ஒரு சுத்து பண்ணிடலாம். பூண்டு எல்லாமே தட்டி போட்டிருக்குறேங்க. கரைச்சி வச்சுருக்கிற 2 தக்காளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிங்க நல்லா கரைச்சி வச்சுருந்தேங்க, அதையும் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, அப்புறம் ரசப்பொடி போடுறேங்க. அதில் ரசப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க, போதுங்க. இப்போ நீங்கள் வந்து ஜீரக மிளகு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இப்போ நீங்கள் ஜீரக மிளகும் நுணுக்கி போடலாம். ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, வரமிளகா 2 எல்லாம் போட்டும் நீங்கள் அரைச்சும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரசப்பொடி போட்டு பண்ணலாம், பேச்சலருக்கு ஈஸியான ரசப்பொடி போட்டு பண்ணலாங்க. இது ஈஸியாக உங்களுக்கு இருக்குங்க. ஒரு கலக்கி விட்டு மூடி வச்சிடலாங்க. லைட்டாக புளி போட்டாலே லைட்டாக கொதிக்கணுங்க. தண்ணி தேவையான அளவு போட்டுக்கிட்டுங்க, குடிச்சு பார்த்துக்குங்க. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோணுங்க. மூடி வச்சிடலாங்க. குழம்பு மூடி வச்சுட்டேன், ரசம் மூடி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா பார்த்தீங்களா, ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க. குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. அதையும் எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க. குழம்பு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி இந்த வேலையோடையே முடிச்சாச்சுங்க. அப்புறமா வேணுன்னா சாப்பிடும்போது அப்பளத்தை சுட்டு கொடுத்துருவோங்க. ரசத்தை எடுத்து வேறு பவுலில் இப்படி மாற்றி டக்குன்னு மூடி வச்சுருங்க. நல்லா கம்மன்னு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க.
பார்த்தீங்களா, ஈஸியாக சிம்பிளாக பேச்சுலர்ஸ் எல்லாம் இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ரசம் ரெடி ஆயிடுச்சு, குழம்பு அந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை தூவி குழம்பையும் இறக்கிடலாங்க. இறக்கி அதையும் வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க. மக்களே, கிராமத்து ஸ்டைலில் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு, ரசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க.